நேற்றைக்கு பொள்ளாச்சி போனோமல்லங்க. ஆமாங்க போனோம். அதுக்கு என்ன? ஆனால் போனதுக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஆ இந்த என்ன பிள்ளையார் கோயில் இருக்குதுல்ல, பிள்ளையார் அதுக்கு கோயில் இருக்குது. ஆப்போசிட் ஒரு வீடு இருக்குதுல்ல, ஆப்போசிட்லாமல் ஒரு பெரிய வீடு பெரிய இருக்குது. வீடு இருக்குல்ல, அதில் ஒரு அந்த ஐயா இறந்துட்டாரு. அவர் தெரியுமல்ல? தெரியும், சொல்லு. அந்த ஐயா இறந்துட்டாரு. இறந்து போயிட்டாரா? இறந்து ஒரு வருஷமாக ஆகுது. ஒரு வருஷமே ஆச்சா? ஒரு வருஷம் ஆச்சு. அதனால் கொடுத்து வச்ச மாதிரி இருக்குது. அதனால் வேறு காலத்துக்கு போயிட்டேன். வயசு ஆகுதுல்ல, வயசு ஒரு 65 வயசு, இவ்வளவுதான், வயசும் கம்மி தான். போயிட்டார் எப்படியோ. சரி, நல்லது. நானும் சிக்கிட்டு முழிக்கிறப்ப போயிட்டேன். இப்படி சொன்னீங்கன்னு எப்படி அப்படி சொல்ல பின்ன எப்படி சொல்லுது? சரி. அந்த அம்மா மட்டும்தான் இருக்காரு. ஆமாம், அந்த அம்மா மட்டும் இருக்காங்க. இப்போ என்னாச்சுன்னா, பையன் லண்டனில் இருக்காங்க. பையன் லண்டனில் இருக்கிறா. பொண்ணு சென்னையில் இருக்கிறா. சரி, அவங்க பொழப்ப அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேர்த்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சா. அப்புறம் இந்த அம்மா பொண்ணு வீட்டுக்கு நான் வர்றேன்னு சொல்லியிருக்கிறா. சரி. அங்கே போனால் மாமனார் மாமியார் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. குழந்தைங்க இருக்கிறனா பேரம்பேத்தி அவங்க பிரச்சனை இல்லை. மாமனார் மாமியார் இருக்கும்போது நீங்கள் வந்தால் சிரமமா? வேண்டாம், அதான் 2 நாள் இருந்துட்டு போகணும்னு சொல்லியிருப்பா. அதான் 2 நாள் இருந்துட்டு போகலாம், நிரந்தரமாக இங்கே வந்து இருக்க முடியாது அப்படின்ட்டா. ஏன்னா அப்போ இறந்துட்டாங்கல்ல, அதனால தனியாலாம் இருக்கிறதுக்கு. சரி. அப்புறம் மகன் வீட்டுக்கு போக வேண்டியதானே? மகன் வீட்டுக்கு போகிறக்கு லண்டனில் போய் அங்கே ஒத்து வராது. யாருக்கு? உடம்புக்கு ஒத்து வராதான் வந்தாங்க. சரி, அதனால சரி அப்படின்னு நிறைய பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்குது. போனவங்க நிறைய திரும்பி வந்திருக்கிறாங்க. ஒத்து வராது, குளிர் ஜாஸ்தி அப்படின்ட்டு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு போகல. சரி. அதனால அங்கே போக மாட்டேங்குது. பையனும் கூப்பிடுறா. அப்படியே போனாலும் மருமகிட்ட ஒத்து வராதாமா. சரி. அப்புறம் என்ன பண்றது? தேவையே இல்லப்பா. அப்புறம் இந்த ஐயா என்ன பண்ணியிருக்காரு, அப்பப்போ இந்த அம்மாவுக்கு அவருக்கு சண்டை வரும். சரி. சண்டை வந்தப்போ என்ன பண்ணியிருக்காரு, பையனுக்கு பிள்ளை எழுதி வச்சிடலாம். எழுதி வச்சுட்டாரு. எழுதி வச்சுட்டாரு. பிரச்சனை முடிஞ்சு. சோரி முடிட்டு இந்த அம்மாவுக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணி போட்டு. இந்த அம்மாவுக்கு எதுவுமே இல்லை. சரி. அப்புறம் இந்த அம்மா கிட்ட சொல்கிறது இருக்கும்போது, நீ நான் மகாராணியாட்ட இருக்கும்போது இவர் மகாராணியாட்ட பார்த்துருப்பாரு. சூப்பராக பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் நல்லா எந்த குறையும் இல்லை வயசான காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி. அந்த அளவுக்கு சொல்லிட்டு இருந்தார். அருமையாக பார்த்துக்குவேன், நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை, நான் இல்லைனாலும் உனக்கு எல்லாம் சொத்துக்கள்லாம் இருக்குது, அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு. சரி. வீடு இருக்குது, இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது, நீ ஜாலியாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, கவலையே பட வேண்டாம். மகன் கூப்பிட்டா அப்பப்போ லண்டன்லேருந்து கூப்பிட்டா நீ வந்து சந்தோஷமாக பேசி பழகு, சோகமாக இருக்கிற மாதிரி பேசுனா அவனுக்கு கஷ்டமாக இருக்காங்க. சரி. அப்படின்ட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் சொல்லுவாராமா. அப்புறம் சரின்ட்டு இப்போ என்னாச்சுன்னா, இந்த மகன் என்னங்களா அங்கே கூப்பிட்றாப்புல. சரி. அதான் போகலன்ட்டாங்கள. அதனால் இப்போ மகன் என்னங்கிறா, வீட்டை விற்று போடலாமா? அத்தம்பரி வீடு இருக்கு உனக்கு. ஒரு ஆள் இருக்கிறதுக்கு அத்தம்பரி வீடு வேண்டியது இல்லையா? அதனால மக வீட்லேயும் இல்லைங்கிற, அதனால நீ அங்கேயும் வர முடியாது. அதனால் நீ என்ன பண்ணா, அந்த வீட்டை விற்றுரு அப்படிங்கிறா. நீ இவ்வளோ பெரிய வீட்டை விற்கிறதா அப்படிங்கிற. அப்புறம் வச்சுட்டு என்ன பண்ண போகிற? நான் இங்கே கடனில் இருக்கிறேன், லண்டனில் வீடு வாங்கி கொஞ்சம் கடனாக தான் இருக்குது, இந்த வீட்டை விற்று பணம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக தான் இருக்குது அப்படிங்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறது? சரி, நான் கேட்கல. அப்புறம் வீடு மகன் அங்கேருந்தே பேசி எல்லாம் பண்ணி வீடு விற்கிறதுக்கு ஏற்பாடாயிடுச்சு. 1 மாதத்தில் காலி பண்ணணும் அப்படின்ட்டாங்க. சரி. அப்புறம் அந்த வீடு வாங்கினவங்க இருக்காங்கல்ல, அவங்க இந்த அம்மாவை எழுப்புறது எப்படி? எப்படியோ அங்கே போனால் ஆகாது, இங்கே போனால் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் குத்தி குத்தி சொல்லி, மாங்கட்ட போனால் இங்கே லண்டன்லாம் உன்னால் இருக்க முடியாது, புள்ளகட்டமும் இருக்க முடியாது, நீ முதியோர் இல்லத்துக்கு போயிருமா பேசாமல். இந்த அம்மா இல்லைன்னா இந்த வீட்டவே விட்டு போகாதாட்டிருக்குது. சரி. அதனால் அது என்ன பண்ணுறது, அந்த அம்மாவுக்கு மன வேதனை. சரி. இந்த ஐயா ஜாலியாக இருந்து போட்டு கடைசியில் இந்த மாதிரி பண்ணி போட்டாரே, எனக்கு ஒன்றுமே இல்லாமல் அப்படின்ட்டு. அப்புறம் முதியோர் இல்லத்துக்கு தான் அந்த அம்மா போகிறக்கு மகனை அங்கேருந்து ஏற்பாடு பண்ணி ஆட்டோ வந்து கூட்டிகிட்டு போகிறதாவான். சரி. இந்த அம்மா சொல்லிட்டு அழுகுது. அதைத்தான் நானும் கேட்டு வந்தேன். நீ அதுக்கு நான் இப்போவே என்ன பண்ணிட்டேன், பூராத்துக்கு உன் பேரில் எழுதி வச்சிட்டேன். பிஸ்கத்தை வேலை நான் முன்னாடி போயிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி தப்பிக்கு போனாலும் இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, தெருவோட இடத்துக்கு போய்க்குவேன். நாளில் மருமகன் வீட்டுக்கோ மகன் வீட்டுக்கோ போயிருக்க மாட்டேன் சொல்லிட்டு. அதனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அப்படிங்கிற உனக்கு என்ன நினைப்பாரு சொல்லு, அதனால சொல்லு. இல்லை, இந்த மாதிரி பண்ணி போட்டார் அந்த ஐயா.
என்ன பண்ணார், ஒரு நல்லது தானே பண்ணியிருக்காரு. கடைசியில் அவரும் செத்து போனதுக்கப்புறம் அவன் வந்து டெத் சர்டிஃபிகேட் அதை எடுத்து இதை எடுத்து அப்புறம் போய் அதை போயிட்டு வாரிசு சர்டிஃபிகேட் எடுத்து போய் நாங்கள் அதை பண்ணுறதுக்கு அவர் ஏதோ உயிர் எழுதி வச்சுட்டார், போய் சேரட்டு. இந்த வயசான காலத்தில் என்ன இந்த மாதிரி ஆசிரமத்தில் வச்சு ஏதோ கிடைக்கிற சாப்பிட்டு இருக்க வேண்டியதாக போகுது அப்படின்னு அழுகுது. உனக்கெல்லாம் அந்த மாதிரி நிலைமை வரும், உனக்கே வரும். வந்தால் வந்துட்டு போதும்.